சாவிகள் இத்தனை கொத்து சாவிகள் இவ்வளவு நேரத்துக்கு அதுல ஸ்ரீரங்கத்துல 10 கொத்து சாவி இங்க 53 சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல மேற்கோட்டையில சுவாமி பெருமானார் வந்து 12 ஆண்டு காலம் இங்கேயே இருந்து இந்த உச்சித்திரம் திருத்துற. அப்போ 6000 படி குருபரம்பரா பிரபாவம்னு ஒரு கிரந்தம் இருக்கு நம்ம கிட்ட. இன்றைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. அதுல ஒரு வரி வருது. யாரு? ராமானுஜர் சொல்றாராம். என்ன சொல்றார் அப்படின்னு சொன்ன, இங்க இருக்கக்கூடிய செல்ல பிள்ளை மிகவும் சின்ன பிள்ளை, அவரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சின்ன பிள்ளைல என்ன பண்ணும்? ரொம்ப சுட்டியா இருக்கும். அதெல்லாம் மழையில விளையாடும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கும். அப்ப என்ன, இந்த செல்ல பிள்ளை ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளை, மழையெல்லாம் போய் விளையாடுவாரு, ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க அப்படின்னு ராமானுஜர் இங்க இருந்து இங்க இருப்பவர்களுக்கு சொல்லிவிட்டு சென்றார். நேற்றைய வைரமுடி சேவையில அதை கண்கூடாக ரசிச்சோம். நேற்று மழை தானே, அந்த மழையில எல்லாம் யாருன்னா ஓட்டாங்களா? ஸ்ரீரங்கத்துல பெரும்பாலும் மழை பெய்யுதுன்னு சொன்னா உள்ள போயிடுவார், பொறுப்பாக நடக்காது. அதை திருப்பதி பெருமாள் மழை பெய்யுதுன்னா கூட அப்படி மூடுவாங்க. ஏன்னா பெருமாள் மழை நினைக்கிறார். ஆனா நேற்றைய வைரமுடி சேவையில எத்தனை லட்ச மக்கள் நம்மளும் மழையில நனைஞ்சுக்கிட்டே சேவிச்சோம். ஆனா அந்த பெருமாள் பாருங்க, மழையில நனைந்து கொண்டே நமக்கு சேவை கொடுத்தார். என்னடா பெருமாள் கூட இப்படி மழையில நனையலாமான்னா அவர்தான் சேவை பிள்ளையாச்சு சொன்னால ராமானுஜராச்சு. அப்ப ராமானுஜர் மிக அழகாக, இவர் மிக செல்ல பிள்ளை, மழையெல்லாம் போய் விளையாடுவாரு. என்ன சுவாமி, பெருமாளுக்கு மழையெல்லாம் உண்டா, ஜலதோஷம் எல்லாம் உண்டா? ஆமா உண்டு. ஸ்ரீரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி. ராமானுஜர் காலத்துல பெருமாள் ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு பிரசாத அம்சம் பண்றவரு முதலியாண்டான்னு ஒருத்தர். அந்த முதலியாண்டான் மிக அழகாக பெருமாளுக்கு தலை அம்சம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறோம், இப்ப நம்ம வீட்டுல பிரசாதம் பண்ணணும்னு சொன்னா பெருமாளுக்கு தலை அம்சம் பண்ணிட்டு தான் பிரசாதம் நம்ம பண்ணணும். அவர் பெருமாளுக்கு கை காட்டாம நம்ம வீட்டுல சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் சாப்பாடு இல்லையா? அது பேர் என்ன தெரியுமா? அது பேர் மலம். நான் சொல்லலாமா? என் பேரை போச்சுக்காதீங்க, வால்மீகி ராமாயணத்துல வருது. சொல்றவர் யாரு? இளைய பெருமாள். எம்பெருமானுக்கு கை காட்டி வருவதா நம்ம பிரசாதம். அது போல இந்த இடத்துல முதலியாண்டான்னு ஒரு சுவாமி எங்க ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு தலிகாம்சம் பண்றார். ராமானுஜர் இதை கவனிப்பார். தலிகாம்சம் பண்ணிட்ட உடனே போய் பெருமாள் சேவிக்கிறார். பெருமாள் சேவிச்சா இப்ப நமக்கெல்லாம் ஜலதோஷம் சீரில் வந்து நம்ம எப்படி உடம்புக்கு முகம் அப்படியே குண்டா இருக்கும்ல, அது போல பெருமாளுக்கு இருந்தது. இதை பார்த்தவர் யாரு? சுவாமி ராமானுஜர். பார்த்த உடனே என்ன ஆச்சு, ஏன் இன்னைக்கு பெருமாளுக்கு முகமானது இப்படி இருக்கு? முதலியாண்டார கூப்பிடுறார். ஏன் பெருமாளுடைய முகமானது ஏன் தண்ணி போய் இருக்கிறது? என்ன சுவாமி, நமக்கெல்லாம் அவர் போடுகிற நகைதான் ஞாபகத்துக்கு வருது, அவர் போடுகிற கம்மல் தான் ஞாபகத்துக்கு வருது, அவர் போடுகிற பட்டு துணி தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம என்ன சுவாமி, அதையெல்லாம் நம்ம கவனிக்கணும். பகவானுடைய புன்முறுவலை கவனிக்கணும். வைத்த கையே என்ற அறியும் கவித்த முடியும் முகமும் புன்முறுவலும் ஆகரத்திலே அழிந்திலே திருவருமாறிலே நமக்கு தஞ்சம். நமக்காக தான் இந்த பெருமாள் எத்தனை கர்ப்பகோடி காலம் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்ப இதெல்லாம் கவனிச்சு சேவிக்கணும். நமக்காக தான் இந்த பெருமாள் பொறுப்பாடு, உச்சவர்களே நமக்காகத்தான். அப்ப பாருங்க, ராமானுஜரை கவனித்தார், அதை செயல்படுத்துகிறார். பாருங்க, முதலியாரை கூப்பிடுறார். என்ன பெருமாள் அதுக்கு அம்சம் பண்ணேன்? இல்ல சுவாமி, தத்தியோனோ தயிர் சாதம் பெருமாள் ரொம்ப இஷ்டம், அதான் தயிர் சாதம் அம்சம் பண்ணது